ஏற்கனவே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் பட்ஜெட்டில் ஃபண்டை குறைச்சிக்கிட்டே வராங்களேண்டு குற்றச்சாட்டு எழுற வேலையில் நீங்கள் ஹெல்த் போன்ற விஷயங்களில் ஒதுக்குற பணத்தையாவது ஒழுங்காக செலவழிக்கிறீங்களான்னு புது கேள்வி எழுந்திருக்கு. பொதுவாக பட்ஜெட்டை ஒதுக்கும் போது முதல்ல பட்ஜெட் எஸ்டிமேட் போடுவாங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடுவாங்க. முதல்ல பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது இந்த வருஷத்தில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு பட்ஜெட் போட்டுருவாங்க. அதை ரிவைஸ் பண்ணும்போது போன வருஷம் வச்சிருந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பணத்தை மிச்சம் வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு அந்த பணத்தை இந்த பட்ஜெட்டில் கழிச்சுக்குவாங்க. அதுபடி பார்த்தோன்னா போன 2023-24 ஆண்டு ஒதுக்கின பட்ஜெட்டில் 8550 கோடியை ஹெல்த்தில் செலவே பண்ணாமல் இந்த வருஷம் பட்ஜெட்டில் சேர்த்துருச்சு கவர்மெண்ட்டு. இந்த 8550 கோடிங்கிறது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னா, 16 புதிய எய்ம்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு 6800 கோடி ரூபா செலவாகுண்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆனால் இந்த 8550 கோடியை வச்சுக்கிட்டு போன பட்ஜெட்லேயே 16 எய்ம்ஸ் காலேஜ்னா அதுக்கு மேலேயே காலேஜ் கட்டியிருக்கலாம்.